ஹாய் ஆல், வெல்கம் டு பிஸி மாம் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 ப்ராடக்ட் வந்து மேக்கிங் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் ஜெல் பேஸ்டு க்ரீம் அண்ட் இன்னொன்று வந்து நம்ம கஸ்டமர் ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் பிபி க்ரீம். அதுவும் வந்து சன்ஸ்க்ரீன் பிபி க்ரீமை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் எதுக்கு யூஸ் பண்ணணும், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னில் வரும், அதை பற்றி இன்றைக்கி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜெல் பேஸ்டு க்ரீமுக்கு வந்து நம்ம திக்கனிங் ஏஜென்ட் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். திக்கனிங் ஏஜென்ட் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 80 ml ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு 15 to 20 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதோட மேக்கிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே யூஸ் பண்ணணும். பிகாஸ் யூவிஏ அண்ட் யூவிபி இந்த 2 ரேடியேஷன்லேருந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸாக இருக்கட்டும், க்ரீம்ஸாக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நான் இப்போ என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கடுத்தது வந்து எனி எமல்சிஃபையிங் ஏஜென்ட் லைக் ஈவேக்ஸ் அந்த மாதிரி எமல்சிஃபையிங் ஏஜென்ட் வந்து அதுக்கடுத்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக சிட்டைல் ஆல்கஹால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா இது 70 டிகிரி வரையும் ரீச் ஆகிற வரையும் இதை மெல்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து அது கூல் டவுன் ஆகணும். உங்களோட ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா அடுத்த செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா ரிங்கிள் ஃபார்மேஷன் சீக்கிரமாக நடக்கும். ஸோ அதே மாதிரி மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஹைலரானிக் ஆசிட் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம இப்போ ஒன்றா ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இதோட கான்சன்ட்ரேஷன் லெஸ்ஸாக ஆட் பண்ணணும், அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ அடுத்ததாக வந்து நான் சொன்ன மாதிரி இது பிபி க்ரீம் அப்படின்றனால நம்ம காம்பேக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த கலர் ஷேட் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். சன்ஸ்க்ரீன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சமாக அப்ளை பண்ணாலே போதும். கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக வந்து அப்ளை பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாஸி லுக் வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அது அளவுக்கு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி கொடுக்கணும். பிபி க்ரீம்ஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப திக்கனிங்காக வரணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம சன்ஸ்க்ரீனுக்கு தேவையான அந்த ஏஜென்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த க்ரீமுக்கு. இதை ஆட் பண்ணலைன்னா அது ஒரு நார்மல் பிபி க்ரீம். பட் நான் இப்போ ஃபைனலாக இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் வந்து உங்களோட பிபி க்ரீமுக்கு வந்து SPF 40 வந்து கொடுக்கும். ஸோ அந்த ரேஷியோவில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக ப்ரிசர்வேட்டிவ் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம சேல் பண்ணும்போது அதோட ஷெல்ஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப மைல்டான ஒரு ப்ரிசர்வேட்டிவ் நம்ம ஆட் பண்ணணும். தட் டூ பேரபின் ஃப்ரீயாக அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ நம்மளோட பிபி க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைல்டான ஒரு ஷேடு வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சன்ஸ்க்ரீன் வந்து எப்போவுமே அதிகமாக அப்ளை பண்ணக்கூடாது, கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜெல் பேஸ்டு க்ரீம் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த க்ரீம்லேயும் வந்து நம்ம எல்லா மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்ஸும் ஆட் பண்ணுறோம் அண்ட் கிளிசரின் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் ஆட் பண்ணி தான் இந்த க்ரீம் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த திக்கனிங் ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவாலிட்டியில் கிடைக்கும். நீங்கள் சன்ஸ்க்ரீன் பண்ணுறீங்க அப்படின்னாலே நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியாக தான் நம்ம வாங்கி பண்ணணும். ஏன்னா அந்த ஜெல்லோட ஃபைனல் லுக் வந்து மேட் ஃபினிஷில் கிடைக்கும். நார்மலாக இருக்கிற திக்கனிங் ஏஜென்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா மேட் ஃபினிஷ் லுக் வந்து கிடைக்காது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் வந்து நல்லா அந்த ஸ்ப்ரெட்டபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஏன் இந்த மாதிரி ஸ்மால் பேட்சஸில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு ஆர்டர்ஸ் வந்தாலும் இந்த மாதிரி ஸ்மால் பேட்சஸில் செஞ்சு தான் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட். சில கஸ்டமர் வந்து SPF 30 போதும் அப்படின்னா அதுக்கேற்றாப்புல நம்ம சன்ஸ்க்ரீன் ஏஜென்ட்டை வந்து கூட பண்ணுறதா இல்லை கம்மி பண்ணுறதான்னு பார்த்து அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஸோ நார்மலான சன்ஸ்க்ரீன்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜிங்க் ஆக்சைடு அண்ட் அதே மாதிரி டிட்டானியம் டை ஆக்சைடு இது மட்டுமே வச்சு நம்மளால் பண்ண முடியும். பட் அந்த க்ரீம்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் சன் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் கொடுக்கும். சன்ஸ்க்ரீனாக நமக்கு இருக்கிறது வந்து அதாவது இப்போது SPF 30, 40, 50 அந்த மாதிரி வேல்யூஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து சன்ஸ்க்ரீன் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ ஃபைனலாக நான் சன்ஸ்க்ரீன் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த க்ரீம் வந்து SPF 50 வந்து நம்ம பண்ணுறோம். இது வந்து ஜெல் பேஸ்டு க்ரீம். இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்தராக நம்ம க்ரீம் சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான அந்த ஆயில் செக்ரீஷன் இருக்கிறனால ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஆயிலியாக தெரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து க்ரீம் யூஸ் பண்ணாமல் ஜெல் பேஸ்டு க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்.
இதே இது உங்களோட ஸ்கின் வந்து ட்ரையாக மட்டும் இருக்குது, எனக்கு ஆயிலி ஸ்கின்லாம் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து க்ரீம்ஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜெல் பேஸ்டு க்ரீமில் வந்து அப்சார்ப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஆயிலி ஸ்கின்க்குலாம் வந்து இந்த மாதிரி ஜெல் பேஸ்டு க்ரீம்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிரும். ஜெல் பேஸ்டு க்ரீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே வந்து ஏதாவது மேக்கப் போடணுன்னா தாராளமாக போட்டுக்கலாம். ஸ்கின்னை வந்து நல்லா சப்பிளாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு, நல்லா திக்காயிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதோட லேபிளிங் பார்ட் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ப்ராடக்டை வந்து கஸ்டமர்கிட்ட கன்வே பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதே வந்து அந்த லேபிள்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் தான். ஸோ அதையும் நம்ம சைட் பை சைடாக டிசைன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த ஃபைனல் லுக் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதையும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ யூஷுவலாக எந்த க்ரீம்ஸ்னாலும் செஞ்சுட்டு ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் இதை ஜஸ்ட் வீடியோக்காக உங்களுக்கு உடனே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்டிக்கர்ஸ் வந்து சைட் பை சைட் ரெடி பண்ணியாச்சு. SPF 30ல் வந்து க்ரீம்ஸ் லோஷன்ஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. 50லேயும் வந்து க்ரீம் அண்ட் லோஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த 2 ப்ராடக்ட்டும் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட மேக்கிங் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதோட ஃபைனல் லுக் பாருங்கள். நம்ம வந்து இது ஒரு 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு லேபிளிங் பண்ணதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன் வித் பிஸி மாம் சேனல்.